உங்கள் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் இன்று. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரீச் ஆஃப் கண்டிஷனர்ஸ் பிரீச் ஆஃப் வாரண்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, பிரீச் ஆஃப் கண்டிஷன் பையர் கேன் ரிஜெக்ட் த கூட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல் பிரீச் ஆஃப் வாரண்டி பையர் கேன் கிளைம் த டேமேஜஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ட்ரீட்டிங் பிரீச் ஆஃப் கண்டிஷனர்ஸ் பிரீச் ஆஃப் வாரண்டி. ஸோ எப்படி இது வரும்? ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் இல்லையா? ரிஜெக்ட் பண்ணாமல் அதை எப்படி நம்ம வாரண்டியாக பிரீச் ஆஃப் வாரண்டியாக நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே தான். நூடுல் நம்ம பல முறை நூடுல் பார்த்துருக்கோம். ஸோ அதே நூடுல் இங்கேயும் பார்த்துருவோம். ஒரு கிளைண்ட்டு ரெஸ்டாரண்ட் போனவர் வந்து நூடுல் ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் நூடுல் அங்கே வந்து இல்லை. ஸோ நூடுலுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை கொண்டு வராங்க, வேறு ஒரு ரைஸே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ ரைஸ் கொண்டு வரும்போது அந்த ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் பர் கண்டிஷன் அது இல்லை, பிரீச் ஆஃப் கண்டிஷன்றதுனால ரைஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை ட்ரீட்டிங் ஆஸ் பிரீச் ஆஃப் வாரண்டியாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பிரீச் ஆஃப் வாரண்டியாக நம்ம டிசைட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில டேமேஜஸ் அவங்க கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த பிரீச் ஆஃப் கண்டிஷனுக்கு பதிலாக பிரீச் ஆஃப் வாரண்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாரண்டியாக நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து இதில் நூடுல் இல்லை, அதனால் இது ரைஸில் என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக ரைஸ் வந்து இவ்வளோ தான் வரும். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸு. உங்களோட கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ண முடியாததுனால, பிரீச் ஆஃப் வாரண்டியாக கண்டிஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா கிஸ்மிஸ், நட்ஸ், சாஃப்ரான் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இங்கே பிரீச் ஆஃப் கண்டிஷன் ட்ரீட்டிங் ஆஸ் அ பிரீச் ஆஃப் வாரண்டியாக ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 13 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். Nothing in this section shall affect the case of any condition or warranty fulfillment of which is excused by law by reason of impossibility or otherwise. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இம்பாசிபிலிட்டி பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து செய்ய முடியல, ஒரு பிரீச் ஆஃப் கண்டிஷனோ இல்லாட்டி பிரீச் ஆஃப் வாரண்டியோ நம்ம அதை கிளைம் பண்ணும்போதோ இல்லாட்டி அதுக்கான ரெமெடி நம்ம எடுக்கும் போதோ இங்கே இம்பாசிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இம்பாசிபிலிட்டி அந்த கான்ட்ராக்டை வாய்ட் ஆக்கிடும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் செல்லாது அப்படின்னு முடிச்சிடும். பிகாஸ் இட்ஸ் அ இம்பாசிபிலிட்டி பை லா பை ரீசன் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த இம்பாசிபிலிட்டி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தோம்னா, ஒரு விஷயம் செய்ய முடியாத ஒரு விஷயத்த சட்டம் வந்து செய்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தாது. அதை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் செய்ய முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, பர்ஃபார்மன்ஸ் மே பி எக்ஸ்கியூஸ்டு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் செய்ய முடியலன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டு. பையர் வந்து இங்கே டேமேஜை கிளைம் பண்ணுறதும் முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் நம்ம பார்த்துருப்போம். செக்ஷன் 56, 62 to 67 வரைக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பை இம்பாசிபிலிட்டி ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னும் போது அது வாய்ப்பு இல்லை. ஸோ செய்ய முடியல அப்படின்றத போது பார்த்தோம்னா என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக அந்த கான்ட்ராக்ட் உருவாக்கப்பட்டது? ஒரு கூட்ஸ்க்காக தான் ஒரு கூட்ஸை செல் பண்ணுறதுக்காக தான் அந்த கான்ட்ராக்ட் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை அந்த கூட்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, அப்போது இட்ஸ் அ இம்பாசிபிலிட்டி. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பையர் வந்து டேமேஜை கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனில் ஸோ கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்கான ஒரு பேன் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஒரு சில கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேன் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இம்பாசிபிலிட்டி. ஸோ இப்போ வந்து அந்த பையர் வந்து நான் ஆஸ் பர் கான்ட்ராக்ட் எனக்கு அந்த கூட்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேமேஜை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இம்பாசிபிலிட்டியில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். So performance may be excused. இது வந்து செக்ஷன் 13 class 3 of the Sale of Goods Act 1930 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பை இம்பாசிபிலிட்டி ட்ரீட்டிங் கண்டிஷனர்ஸ் வாரண்டி. இதில் பார்த்தீங்கன்னா வெய்வர் ஆஃப் கண்டிஷன்
சில்லரால் அந்த கான்ட்ராக்ட் படி கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பையர் வந்து இந்த கண்டிஷனை வேவர் ஆஃப் கண்டிஷனில் சில்லரால் அந்த கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, இல்லை ஃபுல்ஃபில் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் பையர் வந்து அதை வேவர் ஆஃப் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த சுச்சுவேஷனில் அந்த கூட்ஸை எடுத்துக்கிட்டு இந்த பையர் வந்து அந்த ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ கன்சிடர் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரு ப்ரீச் ஆஃப் வாரண்டியை நம்ம கிளைம் பண்ண முடியும், பட் ப்ரீச் ஆஃப் கண்டிஷனாக அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா பையர் தான் வந்து அதை வெய்வர் பண்ணுறாரு. ஸோ தள்ளுபடி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெய்வர் தான். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி அந்த கூட்ஸ் இல்லைன்றது பையருக்கு தெரியுது. ஸோ அவர் அதை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவருக்கு தேவை பொருள் தான். ஸோ அந்த பொருள் அவர் தான் எடுத்துக்கிறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போது இப்போ இங்கே வந்து condition breach of condition treating as a breach of warranty. The next, election on part of buyer to treat breach of condition as breach of warranty. இங்கே இந்த எலெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்ற அந்த கான்செப்டில். ஸோ பையருக்கு வந்து ஒரு சாய்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டில் ஒரு சாய்ஸ் மட்டும் தான் அவர் எடுத்துக்க முடியும். இப்போ இங்கே breach of condition and breach of warranty. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, if a buyer claims damage instead of repudiating the contract, ஸோ இந்த கூட்ஸை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கான டேமேஜை மட்டும் அவர் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான சாய்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஆஸ் அ பிரீச் ஆஃப் வாரண்டி. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜுவல் ஷாப் போகிறோம். ஸோ ஜுவல் ஷாப் போகும்போது அங்கே வந்து நமக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் எடுத்து கொடுக்கும்போது பர்டிகுலர் மாடல் அண்ட் டிசைன் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அது வந்து ஓல்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால், ஆஸ் பர் நம்மளோட கண்டிஷன் வந்து நம்ம அதை எடுக்க மாட்டோம். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம அது வேணும் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது இங்கே பிரீச் ஆஃப் கண்டிஷனை நாம் கம்பல்சரி பிரீச் ஆஃப் வாரண்டியாக நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் ட்ரீட்டிங் ஆஸ் அ பிரீச் ஆஃப் வாரண்டி. ஸோ கம்பல்சரி நம்ம இதை பிரீச் ஆஃப் வாரண்டியாக தான் எடுத்துக்க முடியும். அப்போ அதுக்கான டேமேஜை மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியுமே தவிர ஸோ அந்த கூட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிபுலேஷன் ஆஸ் டு டைம். நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறோம்னா அந்த கான்ட்ராக்டில் டைம் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ரெண்டு பார்ட்டியும் வந்து ஒரு டைம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டைம் வந்து இந்த கான்ட்ராக்டில் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது அதை வெளிப்படையாக நம்ம தெரியப்படுத்திருக்கோம்னா அப்போது ஆன் டைமில் எல்லா விஷயமும் எல்லாம் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லாட்டி அதுக்கான டேமேஜை கிளைம் பண்ணுறதுக்கான ரைட் பையருக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிலேயால் பையருக்கு ஏதாவது டேமேஜஸ் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டேமேஜை கொடுக்க வேண்டிய பொறுப்பு செல்லருக்கு இருக்குது. இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்குது, ஒரிசா டெக்ஸ்டைல் மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் கணேஷ் தாஸ். இங்கே டிஃபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸிபிஷனுக்கு அவருக்கு தேவையான டெக்ஸ்டைல்ஸ்லுமே வரணும்னு சொல்லி ஒரு 5 பேல் வந்து அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரிக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு ஜனவரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேல் தான் வந்திருக்கு, இன்னும் 4 பேல் வரல. ஸோ இப்போ இங்கே ஆன் டைமில் வந்து அந்த கூட்ஸ் அவர் கையில் போய் சேரலை அப்படின்னு சொன்னால் அவரால் அந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே டைம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இங்கே ப்ளே பண்ணுது. அப்படி இருக்கும்போது செல்லர் வந்து ஆன் டைமுக்கு அந்த டெலிவரி கொடுக்கணும். ஸோ அவரால் கொடுக்க முடியல. ஸோ டைம் டிலே ஆகுது. டைம் டிலே ஆகிறதுனால இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸைஸ் அண்ட் டியூட்டிஸ் மார்ச் மாதத்துக்கு பிறகு அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் அதோட எக்ஸைஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரிவைஸ்டு பேமெண்ட், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை கட்டி தான் நீங்கள் அந்த கூட்ஸை டெலிவரி எடுக்கணும் அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை முடியாது, ஏன்னா ஆஸ் பர் கண்டிஷன் நான் உங்களுக்கு ஆஸ் பர் கான்ட்ராக்ட் உங்களுக்கு நான் அந்த பேமெண்ட் வந்து எந்த பேமெண்ட் கொடுக்குறேன் நான் ஒத்துக்கிட்டோம் அந்த பேமெண்ட் தான் கொடுக்க முடியும். ஏன்னா டிலே வந்து உங்களால் தான் டிலே ஆச்சு, அதுக்கான டேமேஜ் வந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும்போது இதுக்கான பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் தான் அதுக்கான பொறுப்புன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இந்த முடிவு கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஆஸ் வாரண்டி. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்துருவோம். ஸோ இதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றது, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு சப்ளையர் ஒரு 100 பேக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமையை வந்து 1000 பேக்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு பேக் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேக்ஸ் நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஆனால் அவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அதோட குவாலிட்டி குறைவான இன்னொரு கூட்ஸை வந்து கொடுத்துட்றாரு. அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா பர் பேக் வந்து 90 rupees தான் வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா 100 rupees அவர் ஆல்ரெடி கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் குவாலிட்டி குறைவாக கொடுத்துட்ருக்காரு. இப்போது இந்த பையருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எதிர்பார்த்த குவாலிட்டி இல்லை, அதனால் இந்த கூட்ஸை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். சப்போஸ் அந்த கூட்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த குவாலிட்டிக்கு என்ன ஒர்த்து அப்படின்னு பார்த்தோன்னா 90 rupees தான் ஒர்த்து. ஸோ அப்போ நான் 100 rupees நான் பே பண்ண மாட்டேன். ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அப்போ 90 rupees தான் அக்செப்ட் பண்ணிட்டு 90 rupeesக்கு தான் நான் பே பண்ண முடியும். ரிமைனிங் 10 rupees நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தாகணும். ஸோ இது வந்து கண்டிஷன் ட்ரீட்டிங் ஆஸ் அ வாரண்டி.
ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே இது வந்துடும். ஸோ இப்போ இந்த கான்சிக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா 100 rupees ஒர்த்து உள்ள ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறதுக்கு பதிலாக 90 rupees ஒர்த்து உள்ள ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் 10 rupees வந்து பையர் திரும்ப வாங்குறதுக்கான ரைட் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டிஷன் வாரண்டியில் உள்ள எல்லா பார்ட்டியும் நம்ம பார்த்துருவோம்னு நான் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.